குட்டன்ஸ் மற்றும் நட்சத்திர இரவின் சாகசம். குட்டன்ஸ் ஒரு சாதாரண பூனை அல்ல. மற்ற பூனைகள் வெயிலில் சோம்பலாக உறங்கிக் கொண்டிருக்கும் போது பெரிய சாகசங்களை கனவுகளாக கண்டான். ஒரு அமைதியான இரவு, நிலவு வெளிச்சம் கூரைகளின் மீது வெள்ளி ஒளி போல வீசும்போது குட்டன் தன் ஜன்னலின் வழியாக வெளியே குதித்து கூரையின் ஓரத்தில் நின்றான். அந்த இரவு அவனுக்கு ஒரு முக்கியமான பணி இருந்தது. ஆம், அந்த அடுக்குமாடி மேலிருந்து பூங்காவில் பார்த்த மர்மமான ஒளிரும் மின்னி அழகாக ஜொலிக்கும் அந்த மர்மமான பொருளை கண்டுபிடிக்க வேண்டும். குட்டன்ஸ் தனது வாலை ஆட்டிக்கொண்டு சத்தமில்லாத மெல்லிய காலடிகளுடன் மெதுவாக நடந்தான். கூரைகளை தாவிக் கடந்து பயணித்தான். வழியிலே புறாக்கள் பறந்தன, சில கரடிகளும் திரிந்தன. இறுதியில் பூங்காவிலே அந்த ஒளிரும் பொருளை கண்டான். ஒரு சிறிய விளக்கு ஒரு சிறுவன் விட்டுச் சென்றதாக தெரிந்தது. இன்னும் மெதுவாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அதற்கருகில் ஒரு சோகமான தனிமையில் இருந்த குட்டி பூனை அமர்ந்திருந்தது. குட்டன்ஸ் அதை மெதுவாக தொட்டு நெருங்கினான். அந்த குட்டி பூனை மிகவும் பயந்து போயிருந்தது. தன் அருகில் ஒரு பூனை வருவதைக் கண்டு தனது அழகான குட்டி கண்களை மெல்ல உயர்த்தியது. அருகில் வந்து நேசத்துடன் தொடும். நண்பன் குட்டன்ஸ் நம்பிக்கையுடன் ஒரு பார்வை பார்த்தது. அந்த குட்டி பூனை. குட்டன்ஸ் அன்புடன் அந்த பூனை குட்டியை பார்த்தது. இருவரும் அந்த விளக்கை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினர். அந்த இரவிற்கு பிறகு குட்டன்ஸ் பயமறியாத ஒரு டானாக மட்டுமல்லாமல் தனது நண்பன் குட்டி டான் துணையுடன் பல இரவு சாகசங்கள் மேற்கொண்டு சாகச நாயகனாக மாறினான். அதன் பின்னர் ஒவ்வொரு இரவிலும் இருவரும் சேர்ந்து உலகத்தை ஆராய்ந்தார்கள். ஒவ்வொரு காலடியிலும் இருளை ஒளியாக மாற்றிக்கொண்டே நட்போடு அன்பான இருவரும் பயணித்தனர். ஒற்றுமையே பலம் என்று உலகிற்கு உணர்த்தினர் அந்த இரு பாசமான பூனை குட்டிகள்.